கடந்த 29ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் துவங்கிவிட்ட நிலையில் நல்ல நேரம் பார்த்து அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழக லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 29ஆம் தேதி அன்று துவங்கியது. தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் வேட்பாளர் மணிசங்கர் ஐயர் தவிர பிரதான அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யாத நிலையில் சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்தனர். ஞாயிறன்று அரசு பொது விடுமுறை மற்றும் திங்களன்று தெலுங்கு வருட பிறப்பு காரணமாக மனு தாக்கல் நடக்கவில்லை. இந்நிலையில் ஞாயிறன்று அமாவாசை பிறந்ததை அடுத்து வளர்ப்பிறை நாளான செவ்வாயன்று ஏப்ரல் 1ஆம் தேதி நல்ல நேரம் பார்த்து நண்பகல் 1 மணி அளவில் அதிமுகவின் அனைத்து வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தலைமை குறித்து கொடுத்த நேரப்படி அனைவரும் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முறை 35 இடங்களில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களும் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே பாணியை தேமுதிக வேட்பாளர்களும் பின்பற்றுவர் என்றும் கூறப்படுகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.